ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்க்க எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சா? நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சுங்களா? எப்படி நம்ம வாசு வந்தாரா? தான் பிள்ளைக்குன்னொன்னே வாசு வந்தான் பாருங்க. அங்கே நிற்கிறான் வாசு. சரியா? செம செம. எப்படி கைஸ், எனக்கு புரியல. ஒருவேளை நான் ரிவ்யூ பண்ணுற மாதிரியே நாடகம் எடுக்கிறீங்களா இல்லை? ஏன்னா என்னோடய கணிப்பு அதாக தான் இருந்தது கைஸ். ஏன்னா தமிழுக்கு எந்த ஒரு ஆபத்து அப்படின்னாலுமே வாசு தான் நிற்பான். ஆதி கூட ரெண்டாவது பட்சம்தான், சரிங்களா? ஆனால் வாசு தான் முதல்ல நிற்பான். அவன் கூட ஆதி கூட கீழே நின்று தான் கத்திக்கிட்டே இருந்தான் பாருங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி போய் கத்தி கீழே தள்ளி கரெக்டாக அந்த ஹார்ட்டை டச்சு இப்படி பிடிச்சி கீழே தள்ளினோடனே அந்த வாசு என் குழந்தைக்கு ஒன்றுனா நான் வருவேன் அப்படின்னு சொன்னான் பாருங்க. அங்கே நிற்கிது சீரியல். செமையாக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு எபிசோடு. எல்லாம் கீழே நின்றுட்டு மனோ கத்துறான், அதுக்கப்புறம் பாரதி கத்திக்கிட்டு இருக்கிறா, எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நம்மளை ஒரு ப்ரெஷர் ஏற்றி பயப்பட வச்சு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு பயத்தில் வச்சு அதுக்கப்புறம் நான் கூட ரொம்ப நாள் இருப்பாங்கன்னு நினச்சேன் கேஸ். ஆனால் இன்றைக்கே இந்த இது வரும்னு எனக்கு தெரியல. சூப்பர். ஸோ நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி நீங்களாம் எதிர்பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கேஸ். ஏன்னா வாசுவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சரியா? புவியரசன் நினைக்கிறேன். அவங்களோட நேம் ஒரிஜினல் நேம் புவியரசன் நினைக்கிறேன். உண்மையிலே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் கைஸ். நல்லா அந்த என்னது வித்யா நம்பர் 1 சீரியல் செமையாக நடிச்சிருப்பார். என்ன அந்த நாடகத்தில் இதயம் சீரியலில் அவரை ஒரு சின்ன பார்ட்டாட்ட அவரை வச்சு முடிச்சிட்டாங்க. குழந்தைக்கு பர்த்டே அன்னைக்கு மீன் தொட்டி வாங்கிட்டு வரையில் ஆக்சிடென்ட் பண்ணி அவனோட ஹார்ட் எடுத்து தான் ஆதிக்கு வைப்பாங்க. ஆனால் அவரோட பாட்டு கதையில் இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்திருந்தது அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்திருக்கும். புவியரசனை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். சரியா? இனி ஜி தமிழில் ஏதாவது ஒரு சீரியல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக புவியரசன் ஹீரோவாக வச்சு செமையாக எடுங்கப்பா. சரியா? ஸோ எபிசோடு இன்றைக்கி எப்படி கைஸ்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனாலும் மித்ரா விடவே இல்லை. அந்த குழந்தைய எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகளெல்லாம் ஏவி விட்டு அடிதடி சண்டை மாதிரி பண்ணி அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டே போக விட மாட்டேங்கிறா. ரவுடிகளெல்லாம் கொண்டு அடின்னு அடிக்க வச்சுட்டு இருக்கா. ஆனால் எல்லா ரவுடிகளையும் அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம வாசு. அதாவது இன்னும் வாசு அந்த உடம்புல தான் இருக்கிறான். இன்னும் ஆதி நார்மல் நிலைக்கு வரல. வாசு தான் உள்ளே இருக்கிறாப்புல. நீ ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்குற வரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்களா இல்லை இடையிலேயே இது வாசு காப்பாற்றுவானா அப்படிங்கிறது தெரியல. தான் அந்த மூச்சை கொடுத்து காப்பாற்றுவார் இல்லையா, அந்த மாதிரி காப்பாற்றுவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அந்த பயத்தில். ஏறி அந்த காப்பாற்றின விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. இன்னைக்கு ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி எபிசோடு த்ரில்லிங் எபிசோடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாசு ஹேண்ட்ஸ் ஆஃப். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன நடக்குது, நம்ம அபியும் மனோவும் பேசிகிட்டு இருக்கதை நம்ம பாரதி பார்த்துட்றாங்க. ஸோ இதை பற்றி மனோகிட்ட பேசணும்னு சொல்லி அவங்க மண்டுக்குள்ளே பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன தான் தமிழை பின்னாடி நம்ம குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பாக குழந்தை என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ அவளுக்கு தெரியாமல் அவளை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி தமிழுக்காக வந்தாலும் அவளோட நினப்பு மனோவும் அபியும் பேசுறதுல தான் மண்டை ஓடிட்டு இருக்குது. அவன் ஆதி கூட சொல்கிறான், அட நில்லுங்க பாரதி, தமிழை பார்க்காம எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. இல்லை தமிழ் அப்படின்னு நடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். நீங்கள் இங்கே இப்போ தமிழை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதை கெடுக்கிற விதமாக நீங்கள் போய் இங்கே என்ன பண்ண போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அவள் அவளுக்கு நம்ம தெரியாது, நம்மளே அவளை பின்னாடி அவளுக்கு ஏதாவது பாதுகாப்பாக தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்களே காட்டி கொடுத்துருவீங்களாட்டிருக்குன்னு ஆதி சத்தம் போடுறாப்புல. கரெக்டாக சொல்லி முடிக்கல 2 பேர். நான் கூட அப்போ கூட நினச்சேன், ஐயோ எங்கேயா நகண்டுகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் நல்ல வேலை அங்கேயே தான் நின்னாங்க 2 பேரும். கரெக்டாக அது பாருங்க, உள்ளே ஏறுறாப்புல அந்த பாப்பா ஏறும்போது கதவை ஒழுங்காக சாத்தணும் இல்லை, அது கதவையும் சாத்தலை. பொம்மை உளுந்துருச்சுன்னு சொன்னோன்னே
பொம்மையை போய் யாராவது தூக்கி போட்டு விளையாண்டு அந்த பொம்மை கீழே விழுந்தா விழுந்துட்டு போகுது. ஐயோ பா குட்டீஸுகளே, ஏன் எல்லாம் இப்படி? ஐயோப்பா சாமி, எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஆனால் வாசு வந்தான் பாருங்க, அப்படியே அந்த பதட்டமே போயிடுச்சு கைஸ். வாசு காப்பாற்றிடுவான் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் உடனே கமெண்ட்ஸில் நம்ம ஆதியோட ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. உடனே என்ன மேடம் இன்றைக்கி ஆதியை போய் ஆதி வந்து தமிழுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணவே இல்லையா, ஆதி வந்து தமிழை நிறைய இடத்துல காப்பாற்றிருக்காங்கல்ல நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. உண்மைதான் கைஸ், நான் இல்லைன்னுலாம் சொல்லலைங்க. ஆனால் முதல்ல வந்து யார் நிற்கிறா நீங்கள் அதை மட்டும் கவனிங்க. ஆதி வந்து காப்பாற்றுறானா இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆதி வந்து நிறைய விஷயங்களில் வந்து தமிழுக்கு வந்து நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, நேற்று கூட நான் ஆதிக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசியிருந்தேன், சரிங்களா? ஆனால் ஒரு ஆபத்துன்னு வரும்போது முதல்ல அந்த இடத்துல யார் நிற்கிறா, அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கரெக்டாக நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணது. வாசு தான் வருவான். ஏன்னா அது அவனோட குழந்தை கைஸ், தன் ரத்தத்தால் உருவான அந்த குழந்தை, சரியா? லவ் பண்ணி ஒரு பொண்ணை லவ் பண்ணி இப்போ ஒரு குழந்தைய பேக்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு என்ன? அந்த குழந்தையோட வாழை கொடுத்து வைக்கல அப்படிங்கிறது தான் வாசுவோட இது, சரியா? ஆனால் அந்த இதயத்தை டச் பண்ணோன்னே என் குழந்தைக்காக நான் வர வேண்டாம்னு வந்து நின்னா பாருங்க, அதுதான் மாசு செம சூப்பர். ஸோ இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கைஸ். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபரே வரவும் மாட்டேங்குது, அதே 831 அப்படியே நிற்கிது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, நிறைய ஷேர் பண்ணுங்கள், சரியா? அப்புறம் மற்ற சீரியல்லாம் பார்க்கலாமா வேண்டாமா, அதையும் எனக்கு கமெண்ட்ஸ்லேயே சொல்லிடுங்க. மற்ற சீரியல்லாம் பார்க்கலாமா வேண்டாமா, ஒவ்வொரு லைனில் சொல்லிடலாமா? ஸோ கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தி தன் அத்தையோட வீட்டை கண்டிப்பாக மீட்டு கொடுப்பாரு. ஏன்னா கார்த்திக்காக தான் நான் அந்த கார்த்திகை தீபத்தையே நான் பார்க்குறேன், மற்ற யாருக்காகவும் நான் பார்க்கவே இல்லைப்பா. அதுக்கப்புறம் கெட்டி மேளம் நான் தான் சொல்லலையா கைஸ், சண்டே ஸ்பெஷல் நோட் பண்ணிங்களா? இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் கெட்டி மேளம். நம்ம மகேஷோட முகத்தறியை கிழிக்க போகிறாங்க. யார் அப்படின்னா நம்மளோட துளசி. அப்போ துளசியும் அஞ்சலியும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இந்த மதி கேரக்டர். நான் அன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணேன், என்னடா இது, அவங்க அம்மா வந்து அவ்வளோ தூரம் எக்ஸைட்டாக ஃபோன் பண்ணுவா, இந்த மாதிரி அஞ்சலி நடந்துக்கிற விதமே ஒன்றும் சரியில்லை அப்படின்னோடனே அவன் அக்காக்காரி ஃபேஸில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருந்ததா துளசி மூஞ்சியில், நீங்கள் கவனிச்சிங்களா? எல்லாமே பக்கா பிளான் கைஸ். மகேஷோட முகத்திரையை கிழிக்கிறதுக்காக இவங்கெல்லாம் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. அது வந்து சண்டே ஸ்பெஷலில் நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அயலி சீரியல் அது அப்படியே ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் சந்தியா ராகம் அதுவும் ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, சின்னஞ்சிரிக்கிலேயே சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி தானே கைஸ்? சின்னஞ்சிரிக்கிலேயே அவங்க அக்கா வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறா. இப்படி ஒரு அக்காவை நான் பார்த்ததே இல்லைப்பா லைஃப்பில். நான் ரியல் லைஃப்லேயும் சரி, நாடகங்கள்லையும் சரி, படங்கள்லையும் சரி, இப்படி ஒரு அக்காவை நான் பார்த்ததே இல்லை. தங்கச்சிக்காரி சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுவாளாமா, இவ இஷ்டத்துக்கு செலவு பண்ணி எல்லாம் பண்ணுவாளாமா, கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாளாமா. ஐயோ சாமி, முடியல. அதுக்கப்புறம் வேற என்ன அக்கா இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை கமெண்ட்ஸில் இது போடுங்கப்பா. போட்டின்னு வச்சுக்கிங்களேன், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா சீசன் 1 வாசுவை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி வாசுவை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதேம் சீரியல் ஹேண்ட்ஸ் ஆஃப் டைரக்டர் சார், நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வாசுவை கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல்ப்பா? வேற என்ன சீரியல்? பாரிஜாதம் நான் பார்க்குறதே இல்லைப்பா, சரியா? பார்க்காம எந்த சீரியல் நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. நான் ஆசைப்பட்டு பார்க்குற சீரியல் வந்து கார்த்திகை தீபம் 1 தான் கைஸ். இந்த இதயமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் பார்த்து நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வேறு என்ன? உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரொம்ப அறுக்க விரும்பலை, நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம், நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாமா? பை.